ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மார்னிங். ஸோ நம்ம இன்றைக்கி வந்துட்டு பிஎட் செகண்ட் செமஸ்டரில் பெடகாகி சப்ஜெக்ட் தான் பார்க்குறோம். ஸோ இதில் வந்துட்டு ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக இதோட பேசிக்ஸ் நமக்கு தெரிஞ்சிச்சுனாவே நம்ம வந்துட்டு உள்ளார கான்செப்ட் வந்துட்டு இந்த ஒரு யூனிட் இருக்குன்னா அதுக்குள்ளே இருக்கிறதெல்லாம் நம்ம வந்துட்டு ஈஸியாக வந்துட்டு அப்சர்வ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்துட்டு பெடகாகிகள் அனாலிசிஸ் அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட் சாப்டர். இதில் இன்ட்ரோடக்ஷன் பார்த்துட்டிங்கன்னா பெடகாகி அப்படிங்கிறது ஒரு க்ரீக் வேர்ட், லத்தீன் வேர்ட் ரெண்டுலேயுமே சொல்கிறாங்க. க்ரீக் வேர்டில் வந்துட்டு பெய்ட் அகோ ஜியோ, லத்தீன் வேர்டில் வந்துட்டு பெய்டஸ் அகோகோஸ் அப்படிங்கிறது. பெய்டஸ் அப்படின்னா சைல்டு, அகோகஸ் அப்படிங்கிறது லீடு, டு லீட் அ சைல்டு அல்லது டு கைட் அ சைல்டு அப்படிங்கிற மீனிங். ஸோ ஷார்ட்டாக சொல்லணுன்னா பெடகாகி அப்படிங்கிறது என்னென்னா நம்மளோட எஜுகேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஸோ நம்ம வந்து ட்ரெயினர் ஆர் எஜுகேட்டர் இருக்கோம் இல்லையா. ஸோ நம்ம வந்துட்டு பீப்புளுக்கு வந்துட்டு எப்படி வந்துட்டு அசிஸ்ட் பண்ணுறோம், அவங்களுக்கு எப்படி டீச் பண்ணுறோம், அவங்க எப்படி வந்துட்டு அப்சர்வ் பண்ணி லேர்ன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறதா பெடகாகி அப்படின்னு ஷார்ட்டாக முடிச்சிட்டாங்க. ஸோ இதில் வந்துட்டு இன்ட்ரோடக்ஷன் இவ்வளோ தான். பெடகாகியல் அனாலிசிஸ் அப்படிங்கிறது என்னென்னா, ஸோ இது வந்துட்டு ஒரு கரிக்குலம் இருக்குன்னா அந்த கரிக்குலமை வந்துட்டு லாஜிக்கலாகவும் சிஸ்டமேட்டிக்கலாகவும் பிரித்து ஒரு எஃபெக்டிவ் டீச்சிங்கை வந்துட்டு ப்ரொவைட் பண்ணுறது தான் பெடகாகியல் அனாலிசிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் என்னென்னா முக்கியமான விஷயம், இதுக்கு என்ன தேவைன்னா நம்ம கிளாஸ் ரூம் இன்டராக்ஷன் வந்துட்டு ரொம்ப சூப்பராக இருந்துச்சுன்னா நம்ம டீச்சிங் வந்துட்டு எஃபெக்டிவாக ரீச் ஆகும் குழந்தைங்களுக்கு, ஸோ சில்ட்ரன்ஸ்க்கு, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, ஐ மீன் லேர்னர்ஸ்க்கு. ஓகேங்களா. ஸோ இதான் பெடகாகியல் அனாலிசிஸ் ஷார்ட்டாக. ஸோ இதில் வந்துட்டு பெடகாகியல் அனாலிசிஸ் அப்படிங்கிறது என்னென்னா பெடகாகிகள் ப்ளஸ் அனாலிசிஸ் அப்படிங்கிற ஒரு காம்பினேஷன்னு சொல்கிறாங்க. ஒன்றும் இல்லை, ஒரு டாபிக் இருக்குன்னா டீச் பண்ணுறது எப்படின்னா சயின்டிஃபிக்காகவும் அனலிட்டிக்காகவும் குழந்தைங்களுக்கு ரீச் ஆகிற மாதிரி, இதுதான் பெடகாகியல் அனாலிசிஸ் அப்படிங்கிறது. ஸோ இதனுடைய அப்ஜெக்டிவ் அப்படின்னு என்னென்னு பார்த்துட்டோன்னா ஒன்றும் இல்லை, எஃபெக்டிவான டீச்சிங்கை சூப்பராக வந்துட்டு கொடுக்கறதுக்கு அது நம்ம டீச்சர்ஸு அண்ட் லேர்னர்ஸ் அவங்க ரெண்டுமே சப்போர்ட் பண்ணி அந்த டீச்சிங் அண்ட் லேர்னிங் ப்ராசஸை ரொம்ப எஃபெக்டிவாகவும் நல்ல இம்ப்ரெசிவாகவும் கொடுக்குறது தான் அதோடைய அப்ஜெக்டிவ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் ஒரு சார்ட்டு காமிக்கிறேன், அது பாருங்கள். ஸோ அதெல்லாம் வந்துட்டு நமக்கு வந்துட்டு இப்போ பெடகாகியல் அனாலிசிஸ் வந்துட்டு நல்ல டீப்பாக வந்து புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். பார்க்கலாங்களா? ஃப்ளோ சார்ட்டு. ஸோ இதில் வந்துட்டு பெடகாகியல் அனாலிசிஸ்ன்னு மொத்தம் ரெண்டாக பிரிச்சிருக்கோம். ஸோ பெடகாகியல் அப்படின்னா என்னென்னா சயின்ஸ் அண்ட் ஆர்ட்ஸ் ஆஃப் டீச்சிங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அனாலிசிஸ் அப்படிங்கிறது என்னென்னா ஒரு டாபிக் இருக்குது அப்படின்னா அந்த டாப்பிக்கை குட்டி குட்டி யூனிட்ஸாக பிரித்து ஸோ அந்த யூனிட்ஸை வந்துட்டு சப் யூனிட்ஸாகவும் அந்த சப் யூனிட்ஸை ஸ்மாலர் யூனிட்ஸாகவும் பிரித்து ஒரு டீச்சர் வந்துட்டு ஒரு எஜுகேட்டர் வந்துட்டு லேர்னருக்கு கைட் பண்ணுற ஒரு வே, அப்ரோச் பண்ணுற ஒரு வே, இதுதான் வந்துட்டு பெடகாகியல் அனாலிசிஸ் அப்படின்னு ஷார்ட்டாக முடிச்சிட்டாங்க. ஸோ இந்த காம்போனன்ட்ஸ் பார்த்துட்டோன்னா இதில் ஒரு 4 பில்லர் இருக்குது, 4 பில்லர். இதை வந்துட்டு 4 ஃபோல்டு ஆக்டிவிட்டீஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் இருக்குது பாருங்கள், அதில் ஒரு 4 விஷயம் இருக்குது. ஃபஸ்ட்டு வாட் டு டீச், வை டு டீச், ஹவு டு டீச் அண்ட் எவாலுவேஷன். இதுதான் 4 பில்லர். ஓகேங்களா. வாட் டு டீச் அப்படிங்கிறது என்னென்னா, அதாவது ஒரு கண்டென்ட்டை எடுத்து ஒரு கண்டென்ட் ஆர் லெசன் எடுத்துக்கிறோன்னா அதை வந்துட்டு சின்ன சின்ன சப் டாபிக்ஸாக பிரித்து நாம் வந்துட்டு கன்வே பண்ணுறது, அது வாட் டு டீச் அப்படிங்கிறது. வை டு டீச் அப்படிங்கிறது என்னென்னா, அதாவது நம்ம குழந்தைங்களுக்கு வந்துட்டு நம்ம ஏன் டீச் பண்ணுறோம், அவங்களுடைய காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட்டுக்காக, அவங்க சைக்கோமோட்டர் டெவலப்மெண்ட்டுக்காக, ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு அவங்களோட பிஹேவியர் சேஞ்சஸ்க்காக தான் நம்ம வந்துட்டு எஜுகேஷன் அப்படிங்கிற விஷயமே இருக்குது. அதுதான் வந்துட்டு வை டு டீச் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ ஹவு டு டீச் அப்படிங்கிறத நம்ம எப்படின்லாம் பண்ணுவோம், பிளாக் போர்டு யூஸ் பண்ணுவோம், ஆடியோ விஷுவல் யூஸ் பண்ணுவோம், ஸ்மார்ட் கிளாஸஸை அதான் ஆடியோ விஷுவல்னு சொல்கிறோம். ஸோ அது மாதிரி ஸோ வீடியோ வைஸாவோ அல்லது வந்துட்டு நம்மளுடைய ப்ரொஜெக்டர் வச்சு நம்ம டிரான்ஸ்பரண்ட் கிளாஸ் எடுப்போம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி நம்ம எப்படி வந்து டீச் பண்ணுறோம் அப்படிங்கிறது ஹவு டு டீச்சிங்கிறது. எவாலுவேஷன் இஸ் நத்திங் பட் அவங்க நல்லா கிளாஸ் முடிச்சதுக்கப்புறம் டெஸ்ட்டு வச்சு இல்லைன்னா வந்துட்டு கியூஏ செஷன், கொஸ்டின் ஆன்சர் செஷன் வைக்கிறது. ஸோ டெஸ்ட்டு பெர்ஃபார்மன்ஸ் பேசிக்கலாக சொன்னால் டெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸு கிளாஸ் முடித்தோன்னே இன்டராக்ஷனாக வச்சு ஜிடி மாதிரி வச்சு அவங்கள்ட்ட கொஸ்டினை ரைஸ் பண்ணி ஆன்சர் வாங்க வைக்கிறது குழந்தைங்கக்கிட்ட. ஸோ எப்படி வந்துட்டு அவங்க அதை வந்துட்டு லெசனை வந்துட்டு அப்சர்வ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்துட்டு கண்டுபிடிச்சி அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கிளாஸை சேஞ்ச் பண்ணிக்காத எவாலுவேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த இடத்துல. ஸோ இதுதான் வந்துட்டு காம்போனன்ட்ஸ் ஆஃப் பெடகாகியல் அனாலிசிஸ்.